ஹை கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து RC390 ஓட்ட போகிறோம். அண்ட் போன வீடியோ வந்து பார்க்கலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ராயல் என்ஃபீல்டில் GT650 வந்து ஓட்டியிருப்போம். ஸோ பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஹையஸ்ட் சிசி ஓட்டியிருப்பேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வந்து சிசி ஓட்டினதுக்கப்புறமா இந்த வண்டி ஓட்டுறதுக்கே வந்து எனக்கு சரியான ஒரு மாதிரி இருக்குது, கம்மியாக பவர். அந்த சைடு போனோம், லட்சைக்கு அந்த சைடு இல்லை, இந்த சைடு ஜிடி ஓட்டி குழம்பிட்டேன். ஸோ மார்னிங் தான் வந்து கால் பண்ணியிருந்தேன், ஜிடிக்கும் கால் பண்ணியிருந்தேன், ராயல் என்ஃபீல்டுக்கும் கேடிஎம்க்கும் கால் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து ஓட்ட சொன்னாங்க. நான் வந்து ஆர்சி இல்லைனா டியூக் 390 தான் கேட்டிருந்தேன். ஆர்சி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு ஆர்சியை ஓட்டுவோம். ஸோ மேலே வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், ஜிடி வந்து செக் பண்ணலாம், செக் பண்ணி பாருங்கள். சீரியஸாக ஒரு செம்ம மிஷின் கைஸ். ஆனால் ஜிடி இங்கே தான் இருக்குது அந்த கேடிஎம் ஷோரூமும். ஸோ போயிட்டு வண்டி ஓட்டுவோம். எனக்கு டியூக்கில் வந்து நேக்கடு மாடல் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆர்சி வந்து ஆர்சியும் பிடிக்கும், இதுக்கு முன்னாடி விட்டாங்களே. ஸோ நார்மலாக இருக்குமே. இந்த RC390 வந்து எனக்கு லுக்கு பிடிக்காது, ஃப்ரண்ட்டில் இருக்குது அந்த தூமு. ஸோ இன்னொன்று 2 ப்ரொஜெக்டர் மாதிரி வரல லைட்டு. ஸோ அந்த இருக்க ஆர்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரது வந்து மாற்றிட்டாங்களே புது RC390. ஸோ அது வந்து எனக்கு லுக்கு அவ்வளோ வந்து பிடிக்காது. ஸோ எத்தனை பேருக்கு வந்து அந்த லுக்கு வந்து பிடிக்கும் பிடிக்காதுன்றது சொல்லுங்கள். இந்த இருக்கு லெஃப்ட்டில் கேடிஎம். வண்டி பார்க் பண்ணிட்டு வரேன். நான் வந்து நேக்கடு சீரிஸ் தான் கிடைக்கும்னு நினச்சேன், டியூக் 390. பட் ஆனால் ஆர்சி தான் இருக்கும். பட் பரவாயில்ல, ஓட்டுவோம். ஏதோ ஒன்று. எனக்கு வந்து ஹையஸ்ட் சிசி இருக்கணும், அவ்வளோதான். சரி, ஓகே நான் வந்து உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாங்க என்ன இதுன்னு கேட்டு வரேன். இந்த வண்டி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டி தான் ஓட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். கேடிஎம் எக்ஸாஸ்ட்டு இப்போ தான் நான் இவ்வளோ கிட்ட பார்க்குறேன், வேறு மாதிரி இருக்குது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 250 ஓட்டியிருப்போம் ஃப்ரெண்டோடது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி கலர் தான், க்ரேவும் இதுவும் சேர்ந்த மாதிரி. ஓகே ப்ரோ. ஸோ கைஸ், நம்ம முன்னாடி வந்து RC390 இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் இருக்குது. ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸும் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த தூம்லேயே தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து பயங்கரமாக இருக்குது. ப்ளஸ் இங்கேயும் வந்து பில்லியன் கூட தான் வருவாங்க போல். பரவாயில்ல. சீட்டு வந்து எம்டி மாதிரி தான். எம்டியில் வந்து பேக் சீட் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் ஃப்ரண்ட் சீட்டே இருக்குது. ப்ளஸ் கேடிஎம்மில் வந்து எனக்கு இந்த ஒரு ஸ்பீடோமீட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து அந்த நம்ம ஸ்பீடாக முறுக்கும் போது வந்து அந்த ஸ்பீடோமீட்டரில் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் மாதிரி பறக்கும் தெரியுமா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டியில். ப்ளஸ் மிரரும் வந்து லூஸாக இருக்குது போல். ஸோ அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பார்ப்போம். சரி, ஓகே போகலாமா. ப்ளஸ் பொசிஷன்லாம் வந்து சேம் தான், ஒன்றும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரில. ப்ளஸ் இந்த கன்சோலும் வந்து எனக்கு தெரில. இது வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் மோடு அது இதுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அதை பற்றிலாம் என்ன கதைன்னு தெரில. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டுறேன். ஸோ போகலாம். ப்ளஸ் பின்னாடியும் வந்து வெயிட்டு உட்காந்துருக்காரு, அவரும் வந்து வெயிட்டு தான். ஸோ வந்து எனக்கு ஓட்டுறதுக்கே வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. தனியாக ஓட்டினா ஃப்ரீயாக ஓட்டி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து காலி ரோடும் கிடையாது. இப்போ நம்ம போகிறது வந்து டிராஃபிக் தான். ஸோ நான் ரிவ்யூ சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ கொஞ்சம் காலி ரோடு இருந்தால் தான் லைட்டாக முறுக்க முடியும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. பட் விடுங்க, ஓட்டுறதை வச்சு தான் சொல்ல முடியும். பார்ப்போம். என்னால் முடிஞ்சது வந்து தெரிஞ்சது சொல்கிறேன்னா, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ. ஸோ வண்டி வந்து லைட்டாக கஷ்டப்பட்டு முறுக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ப்ரோ கிட்ட கேட்டேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, ஃபஸ்ட்டு கியர் வந்து 20க்கு மேலே தான் போய்ட்டு செகண்ட் கியர் போடணும், அப்போ தான் வந்து ஹை சிசின்றதுனால
வலிக்கும் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு கியர்லேயே வந்து 20க்குள்ளெலாம் போனால் லைட்டாக அடைச்சி ஒரு மாதிரி வண்டி இருக்க கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாரு. ஜிடியே வந்து 650cc அதுவே வந்து ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லாம் அசால்ட்டாக போச்சு கரெக்டாக. பட் ஆனால் புதுசாக சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரில. 390 இந்த மாதிரி ஐஸ் வச்சுருக்கவங்களாம் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ அது என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர்லாம் வந்து நான் ஒரு 30 தானே போகிறேன். ஸோ 30னா அப்படி ஸ்மூத்தாக போகணும்ல. பட் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி வண்டி கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்குது, வலிக்கிறதுக்கே வந்து கஷ்டப்படுது. ஸோ முருகனா தெரியும் நம்மளுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ரோடு இல்லை, ஸோ பொறுமையாக தான் ஓட்டி ஆகணும். ப்ளஸ் சிசியும் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஸோ ஸ்பீட் எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம வந்து வண்டி ஓட்டுறதே பெருசு. ஸோ அதெல்லாம் என்ன கிடைக்குதோ அதை தான் ஓட்ட முடியும். நான் வந்து டியூக் 390 தான் வந்து கேட்டேன். பட் ஆனால் டியூக் 390 ஆர்சி தான் இருக்குன்னாங்க. சரி ஏதோ ஒன்று ப்ரோ கொடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து GT 650 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் சீரியஸாக. ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் GT 390 தயவு செஞ்சு வந்து அடிச்சுக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு அவங்க வண்டி வந்து மாஸ் தான். ஸோ அதை மட்டும் பார்க்க வேண்டியது தான். இதில் வந்து சண்டை போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அவ்வளோதான், யூட்டன் போட்டு கிளம்பியாச்சு. ப்ளஸ் பிரேக்கிங்லாம் வந்து ஓகே தான், எதுவும் வந்து சொல்கிற மாதிரி இல்லை. GTயில் இதோட பிரேக்கிங் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போது லைட்டாக முக்க தான். ப்ளஸ் எனக்கு வந்து இதில் ஓப்பனாக சொல்லணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த தூம் மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமாக. இந்த பழைய ஆர்சியில் வந்து இருக்கும்ல, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது வந்து லுக்கு மாற்றிருக்கலாம். 2024 வந்து வருது போல். அது வந்து இன்னும் ஃபஸ்ட் லுக்கு ஏதோ ஒன்று லீக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் தான். ஸோ அது வந்து இன்னும் மோசமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வந்தால் தான் தெரியும் முழுசாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா ஒரு காலி ரோடு இருந்தால் தான் நம்ம முறுக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்து KTMனாலே பவர் பிக்கப் தான். ஸோ அதை வந்து என்னால் எக்ஸ்பீரியன்ஸே பண்ண முடியல. அதுதான் வந்து கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது, அதுதான் கைஸ். வேறு எதனா வண்டி ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வைங்க, நம்ம ஓட்டி பார்க்கும்போது ஃப்ரீயாக ஓட்டி பார்க்கலாம். ப்ளஸ் வந்து டாப்பும் வந்து செக் பண்ணலாம். எவ்வளோ போகணும், 160 + 150 மேலே போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. நான் இது வரைக்கும் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து வச்சு சொல்கிறேன். கைஸ் 390 எதனா வச்சுருக்கவங்க வந்து யாருன்னா மைலேஜ் எவ்வளோ தரும், வண்டியோட ஸ்பெக்ஸு அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அதை பின் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் வந்து யாராச்சும் வந்து வாங்கணுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்த்து வந்து அப்படியே வாங்கிடுவாங்க. ஓகே தான், வண்டி நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு புதுசாக. இந்த வண்டிலாம் வந்து டெஸ்ட் ட்ரைவ்னே தனியாக வச்சுருப்பாங்க போல். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இந்த வண்டி கொடுத்தாங்க. அண்ட் மேலே வந்து டியூக் 390 நின்றுட்டு தான் இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து ஷோ கேஸ் தான் வச்சுருக்காங்க, டெஸ்ட் ட்ரைவ் தரமாட்டாங்க போல். இங்கேயும் சரி ராயல் என்ஃபீல்ட்லேயும் சரி டெஸ்ட் ட்ரைவுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க வண்டிலாம். ஸோ அதை மட்டும் தான் கொடுப்பாங்க போல். என்ன பில்லியன் இல்லைனா கரெக்டாக இருந்திருக்கும். நான் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டியிருப்பேன். டிராஃபிக்காக இருந்தாலும் கொஞ்சம் முறுக்கி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது. ப்ளஸ் ஃபியூவல் இல்லையான்னு தெரில. எனக்கு வண்டி லைட்டாக அடைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இல்லை வண்டியே வந்து அவ்வளோதான் போகுமானோன்னு தெரில. பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் வண்டி வந்து அடைக்குது. நான் அவர்கிட்ட கேட்டது அதான் சொன்னார், நீங்கள் செகண்ட் கியர் மாற்றணுன்னாலே 20க்கு மேலே தான் ப்ரோ போய் மாற்றணும், அப்போ தான் வந்து ஐசிசி கரெக்டாக இருக்கும்னாரு. அது எப்படின்னு தெரில. இப்போ தான் நான் கேட்குறேன் இந்த மாதிரிலாம் சொல்லி. இல்லை இந்த வண்டி தான் இந்த பிரச்சனையா என்னன்னு தெரில. ஸோ அவ்வளோதான், வந்து கிளம்ப வேண்டியது தான். ஷோரூம் கிட்டே வந்துட்டோம். பெருசாக வந்து என்னால் சொல்ல முடியல. ஸோ வண்டியும் இல்லை, ரோடும் கிடைக்கல, டிராஃபிக்கு. ஸோ என்னென்னலாம் நான் ஃபீல் பண்ணணும் அதை மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து போயிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ கைஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, 390 ஓட்டியிருப்போம். ஸோ அது வந்து எனக்கு வண்டி முக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. என்ன ப்ரோ இந்த வண்டி தான் பிரச்சனையா இல்லை எப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நார்மல் ஃபஸ்ட்டு கியரே வந்து 20க்கு மேலே தான் செகண்ட் கியர் நம்ம போடணுமா. 20 போனதுக்கப்புறமா தான் செகண்ட் கியர் போடணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிடைக்காது வண்டி அப்படின்னாங்க. அது எவ்வளோ தூரம் நம்ம அந்த மாதிரி ஓட்ட முடியும் சொல்லுங்கள். டிராஃபிக்லலாம் ஓட்டணுன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் போல், ஒரு மாதிரி முக்கி தான் ஓட்டணும் போல். ஸோ அதுலேயே வந்து பெட்ரோல் இன்னும் கன்சியூம் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சு கிடைக்கல, ப்ளஸ் டிராஃபிக்கு. ஸோ வந்து என்னால் சரியாக சொல்லவும் முடியல வண்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நார்மலாக ஓட்டி பார்த்தேன், லுக் வைஸ் வந்து லைட்டாக மாற்றிருக்கலாம் ஃப்ரண்ட்டில். ஸோ அது வந்து மோஸ்ட்லி அது நிறைய பேர் வந்து ரிவ்யூ நானும் கேட்டேன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அது பிடிக்கல, சில பேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அது அவங்க ஓன் விருப்பம் தான். ஐயோ ஏதோ ஒரு கைவிட்டேனே, ஒரே நிமிஷம். ஸோ எனக்கு வந்து நேக்கடு தான் பிடிக்கும். ஆர்சியில் வந்து அந்த பழைய மாடல் பிடிக்கும். பட் ஆனால்
புதுசாக விட்டதில் இந்த மாடல் வந்து எனக்கு பிடிக்கல. யமகா ஷோரூம் வேறு. இந்த யமகா ஷோரூம் அவ்வளோதான் கைஸ் இதோட. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்து கேடிஎம் ஃபேன்ஸ், டியூக் ஃபேன்ஸ், ஆர்சி ஃபேன்ஸ் பிடிச்சவங்களாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதோட வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஜூஸை போட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்.